வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி பிரெட்டும் நம்ம ஸ்வீட் பிரெட்டும் எப்படி பண்ணால் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணலாம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சில்லி பிரெட் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பிரெட்டை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பிரெட்டை வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வர மல்லி இலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம 3 தக்காளி வெட்டி வச்சிருந்தோம். 3 தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க மிளகாய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்க்குறோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். காய்பொடி நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் பெப்பர் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்க நம்ம ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மல்லி இலை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சில்லி பிரெட் ரெடி ஆகிட்டு. இப்போ ஸ்வீட் பிரெட் எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவில். முதல்ல பிரெட்டை தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த பட்டரை மேலே கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க. பட்டர் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம்
நம்ம வந்து சீனி வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு மேலே சேர்த்துக்கலாம். ரெண்டு இதுலேயும் இந்த மாதிரி சீனி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இதுலேயும் பட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டு இதுலேயும் நல்லா பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் சீனியும் அதே மாதிரி அளவுக்கு கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். மேலாப்பில் இந்த மாதிரி பிரெட்டு மேலே சீனியை நல்லா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் இந்த கொஞ்சம் இந்த மாதிரி தடவிடுங்க. மேலாப்பில் தடவிட்டதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு இப்போ நான் பிச்சு காட்டுதான் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம்.